ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 18 ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மே மாதத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். ஒரே ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இருந்தாலே போதும். பலவிதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வருவதை என் கண்கூடா பார்க்க முடியும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பெருங்காயம் வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் மொத்தமா எண்ணிக்கையில 27 தான். ஆனா நமக்கு தெரியாம ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். நிறைய பேருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட மகிமையை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவோட மயிலிறகுல இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை அவர் மறைச்சு வச்சிருக்காராம். காரணம் என்னன்னா, இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை பூமிக்கு அனுப்பிட்டா யாரும் தப்பா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை தன்னோட மயில் இறகுல அவர் ஒளிச்சு வச்சிருக்காராம். மற்ற நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வரும். அந்த நேரம் எது? ஒரு மாதமும் உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல, இந்த 24 நிமிஷத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 24 நிமிஷத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு வாரி வழங்கிடுவாராம். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரத்துல நீங்க முறையானதா நேர்மையானதா ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை நியாயமானதா இருக்கு அப்படின்னா கட்டாயம் அது நிறைவேறுமா. இந்த மாசம் மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 ஆரம்பிக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரம் மாலை 7:04 வரைக்கும் இருக்கு. அதாவது சரியா 24 நிமிஷம் தான் நடக்கும். மற்ற நட்சத்திரங்கள் 24 மணி நேரம் வந்திருந்தாலும் அதுக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா வெறும் 24 நிமிஷம் மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க என்ன விதமான வழிபாடு செய்தாலும் அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. மற்ற மாதத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நள்ளிரவு நேரத்திலேயோ இல்ல அதிகாலை நேரத்துல கூட இந்த அபிஜித் நட்சத்திரம் வரலாம். அந்த மாதிரி நேரத்துல எழுந்து நம்ம பூஜை பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஆனா இந்த மாசம் நமக்கு அதிர்ஷ்டவசமா மாலை நேரத்துல வந்திருக்கு. அதை விட முக்கியமானது மாலை நேரத்துல எப்பவும் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்துல வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூடுமான அளவுக்கு அசைவம் சாப்பிடக்கூடியவங்க அசைவத்தை தவிர்த்துட்டு நாளைக்கு நாள் முழுக்க சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருந்து மாலை 6:40 7:04 வரையும் இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்துல கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன விதமான வேண்டுதலை முன்வைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். ஒரு 6:30 நீங்க உங்க பூஜைக்கான எல்லா விஷயமும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. 6:40 7:04 வரைக்கும் அந்த 24 நிமிஷங்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கான வழிபாட்டுக்கான நேரத்தை மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். முடிஞ்சா கிருஷ்ண பரமாத்மாவோட போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து துளசி மாலைகளால் அலங்காரம் செய்யுங்க. அதை விட முக்கியமானது துளசி தீர்த்தம். கிருஷ்ண பரமாத்மா யாரு? மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவருக்கு பிடிச்சது என்ன? துளசி தீர்த்தம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் வழிபாடு நடத்துறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சா நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. சொல்ல போனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஒரு நாள்ல திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போறது விசேஷம்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரதான் போகுது. என்றைக்காவது ஒரு மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல நீங்க திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு துண்டு கட்டி பெருங்காயத்தை வைத்து பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் சகல விதமான செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் உங்கள் பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க தூள் பெருங்காயத்தை பயன்படுத்தக்கூடாது, கெட்டி பெருங்காயத்தை தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே உங்க வீட்டுல சமையலுக்காக வைத்திருக்கக்கூடிய கெட்டி பெருங்காயத்தையே பயன்படுத்திக்கலாம். புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செய்யக்கூடிய நேரம் சரியா அந்த 24 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். அதாவது 6:40 7:04 பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. அதே மாதிரி துளசி தீர்த்தத்தை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல ஒரு மண் அகல்வக்கோ எடுத்து அதுல நீங்க தயார் செய்து இல்ல வாங்கிட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கெட்டி பெருங்காயத்தை அந்த கிண்ணத்துல வச்சுட்டு அந்த ஒரு கிண்ணத்தை கிருஷ்ண பரமாத்மா போட்டோக்கு முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு எங்க வீட்டுக்குள்ள பணம் காந்தம் போல வசியமாகணும். உழைப்புக்கேத்த ஊதியம் எங்களை தேடி வரணும். பணவரவு தாறுமாறாக இருக்கணும். கடன் பிரச்சனை வேரோடு அழியணும்னு எல்லா விதமான கோரிக்கைகளையும் அந்த கெட்டி பெருங்காயத்தை பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு துணி, இத நீங்க சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி கட்ட போறீங்க. இதுக்கு என்ன நிறத்துல வேணாலும் நீங்க துணி பயன்படுத்தலாம். முடிஞ்சா சிவப்பு அல்லது பச்சை நிறத்துல துணி பயன்படுத்துங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் தேதி வெறும் அபிஜித் நட்சத்திரம் மட்டும் கிடையாது. தேய்பிரை சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரதம். தேய்பிரை சஷ்டி விரதத்துல முருகப்பெருமான வணங்கணும்னா
நம்மளோட கடன் பிரச்சனை தேய்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதமும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த இந்த அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால முருகப்பெருமானுக்கு உகந்த பச்சை நிறத்திலேயோ இல்ல சிவப்பு நிறத்திலேயோ உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். அந்த அளவுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. பூஜை அறையில பூஜை பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த கட்டி பெருங்காயம், அத அந்த துணியில வச்சு சின்னதா ஒரு முடிச்சு மாதிரி தயார் செஞ்சு இத உங்களோட மணி பர்ஸ், ஹேண்ட் பேக் இல்ல அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா வீட்டோட பீரோ இது மாதிரி இடத்துல கூட வச்சுக்கலாம். பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த கெட்டி பெருங்காயத்தை பூஜை அறையில வைக்கிறது, பூஜை பண்றது, அதுக்கப்புறம் துணியில எடுத்து இதை மூட்டையா கட்டுறது, அந்த மூட்டையை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்ல மணி பர்ஸ்ல வைக்கிறது, இது எல்லாத்தையும் 6:40 இருந்து 7 மணி 4 நிமிஷம் அந்த 24 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். நீங்க எல்லாத்தையும் ஒரு 6:20 6:30க்கெல்லாமே தயார் செஞ்சு பூஜை அறையில வச்சிடுங்க. 6:40 அடிச்ச உடனேயே நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கலாம். தாராளமா ஒரு 10-15 நிமிஷத்துல உங்க எல்லாரோட பரிகாரத்தையும் முடிச்சுக்கலாம். மீதி உங்களுக்கு தாராளமா ஒரு 9 நிமிஷம் மீதி இருக்கும். இந்த ஒரு கெட்டி பெருங்காயம் அப்படிங்கிறது சகலவிதமான சௌபாக்கியங்களை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். எப்படி ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வசம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்னு சொல்றோமோ, அதே மாதிரி வாசனை மிகுந்த இந்த கெட்டி பெருங்காயமும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்று. அபிஜித் நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்க அந்த 24 நிமிஷத்துல என்ன வரன்னு கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த 24 நிமிஷத்துல பணவரவை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய இந்த ஒரு கெட்டி பெருங்காயத்தை முடிஞ்சு அதை நீங்க பணப்புழக்கம் அதிகமாக வைக்கும்போது அந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள பணம் அதிகமாக வரணும்னு நீங்க வேண்டும் போது அந்த 24 நிமிஷத்துல வேண்டக்கூடிய வேண்டுதல் பன்மடங்கு பெருகுமா. 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் 500 ரூபாயா மாறும். அந்த அளவுக்கு இந்த பெருங்காயத்துக்கு பொருளாதாரத்தை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். உங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த கெட்டி பெருங்காயத்தை இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்துல அந்த 24 நிமிஷத்துல நீங்க பயன்படுத்தும் போது சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு தனியா ஒரு பெருங்காயம் கூட நீங்க தயார் செஞ்சுக்கலாம். அதை நீங்க மூட்டையா கட்டாம சின்னதா ஒரு கிண்ணத்துல பூஜை அறையில போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாரமும் வியாழக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமைகள்ல அந்த பெருங்காயத்து மேல கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி அதை நீங்க குழைக்கும் போது அது ஒரு பசை கிடைக்கும். அதை பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையிலுமே, ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திரி இட்டுக்கலாம். இது மூலயமா போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகும், சித்தி உண்டாகும். இதையும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த 24 நிமிஷத்துல அந்த ஒரு பெருங்காயத்தை சும்மா கிருஷ்ண பரமாத்மா பாதத்தை முடி வச்சு எடுத்துட்டு கிண்ணத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஒருவேளை மூட்டையா தயார் செய்து அதை நீங்க உங்க மணி பர்ஸ், ஹேண்ட் பேக்ல இல்ல பீரோல வைக்க போறீங்கன்னா அதை நீங்க தாராளமா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல தயார் செய்து நீங்க வச்சுக்கலாம். அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வரைக்கும் அந்த பெருங்காயத்து நிலைமையை பாருங்க. ஒருவேளை காத்துல கரைஞ்சி போயிருந்துச்சு இல்ல கொஞ்சம் உருகி போயிருந்துச்சுன்னா பழைய பெருங்காயத்தை தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் அடுத்த மாதம் இப்ப மே மாசம் 18ஆம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதே மாதிரி ஜூன் மாசம் ஒரு தேதியில இந்த அபிஜித் நட்சத்திரம் மறுபடியும் வரும். அந்த நாள்ல மறுபடியும் அந்த நேரத்துல இதே மாதிரி பெருங்காயத்தை தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.